சிங்கப்பூர் சலூன் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்துல பெரிய ஹேர் ஸ்டைலிஸ்டா இருக்கிற ஆர்ஜே பாலாஜி எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்றாருன்னு பாக்குறதுக்கு முன்னே இதோட கதையை சுருக்கமா பார்ப்போம். ஆர்ஜே பாலாஜி சின்ன வயசுல இருந்தே முடிவெற்றலால தனது ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு எதிர்காலத்துல இந்தியாவோட சிறந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும்னு லட்சியத்தோடு இருக்காரு. அப்படியே ஒரு நல்ல ஹேர் ஸ்டைலிஸ்டா வந்து இந்தியாவிலேயே பெஸ்ட் ஹேர் ஸ்டைலிஸ்டா இருக்கிற ஜான் விஜய் கிட்ட வேலைக்கு போறாரு. பின் அங்கிருந்து வெளியேறி தனியா சிங்கப்பூர் சலூன்னு ஒன்னு ஆரம்பிக்கிறாரு. அந்த பிரம்மாண்டமான சலூனுக்கான எல்லா வேலைகளும் முடிஞ்சு ரிப்பன் கட் பண்ற வேலை தான் அடுத்து. ஆனா அதை பண்றதுக்கு முன்னே ஏகப்பட்ட சிக்கலுங்க. இதனால விரக்தி அடைஞ்ச ஆர்ஜே பாலாஜி தற்கொலை முடிவுக்கு போறாரு. இப்படிப்பட்ட நிலையில அடுத்து என்ன நடந்தது என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. படம் தொடங்கும் போதே ஹீரோவோட ஒரு நீண்ட பிளாஷ்பேக், ஏறக்குறைய ஒரு 40 நிமிஷங்களுக்கு இந்த பிளாஷ்பேக் ஓடுது. ஆனா அற்புதம் செய்யும் தொழிலே தெய்வம்னு ஆர்ஜே பாலாஜிக்கு மாமனரா சத்யராஜ் என்ட்ரி கொடுத்த உடனே ஜெட் வேகம் தான். இவரோட அலப்பறையும் மாப்பிள்ள ரோபோ சங்கரோட கவுண்டரும் கலகலன்னு போகுது. இந்த படம் முடிவற்றவங்களோட நிஜ வாழ்க்கை எங்கேயானும் அழுத்தமா பதிவு செய்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இயக்குனர் இதுல பல விஷயங்களை இதுலயே கொட்டிடலான்னு முயற்சி எடுத்தது தான் கொஞ்சம் அரிச்சியை கொடுக்குது. மொத்தத்துல இது ஒரு மோட்டிவேஷனல் படமா நினைச்சு பாத்தீங்கன்னா தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம்.